இதுதான் அம்மா என் கேள்வி. இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்க வந்திருக்கும் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் பேச்சி அண்ணன் அவர்களே, திருக்குறள் போட்டியை மாநிலம் முழுவதும் நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கும் அதன் பொறுப்பாளர் முத்தையா அவர்களே, அதோடு திருக்குறள் போட்டியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் என் பிரியமான மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, மாணவ செல்வங்களின் பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்நாள் மாணவர்களுக்கு ஒரு இனிய நாள். காரணம், உலகத்தில் ஆயிரம் போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருக்குறள் போட்டி என்பது அறிவு கண்களை திறந்துவிடும் ஒரு அற்புதமான போட்டியாகும். திருக்குறளை வாசித்தால் 4 வேதங்களையும் வாசித்தது போல் ஆகும். அதனால்தான் மாணவர்களுக்காக இந்த போட்டி நடத்தப்படுகிறது. போட்டி துவங்குவதற்கு முன் திருவள்ளுவரை எவ்வாறெல்லாம் அழைத்தார்கள் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது, திருவள்ளுவருக்கு ஐயன் திருவள்ளுவர், நாயனார், தேவர், முதற் பாவனர், தெய்வ புலவர், நான்முகனார், மாதான பாதங்கி, சென்னா புலவர், பெருநாவலர் என்ற பெயர்களும் உண்டு. திருக்குறளுக்கு முப்பாநூல், உத்திரவேதம், தெய்வ நூல், திருவள்ளுவம், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை போன்ற பெயர்களும் உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பொருள் அடக்கங்களை பிரித்து 133 அதிகாரங்களை கொண்டதாக அமைந்துள்ள நூல்தான் திருக்குறள். இப்பொழுது நடக்கும் போட்டியின் விவரத்தை அறிவிக்கிறேன். போட்டியாளர்கள் நன்றாக கவனத்தில் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த போட்டி 4 சுற்றுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது, முதல் சுற்றில் ஒரு குறளின் அதிகாரத்தை சொல்லி அதிலிருந்து ஒரு குறள் கேட்கப்படும். அதிகாரத்தில் அடங்கிய ஒரு குறளை ஒப்புவிக்க வேண்டும். பாரதி, அதிகாரம்னு என்னமோ சொல்றாங்க. எப்பவுமே பள்ளிக்கூடத்துல எல்லா அதிகாரம் உனக்கு தானே இருக்கு. உங்க அதிகாரத்தை காட்டுன. இது வேற அதிகாரம்டா முண்டம். ஓஹோ. அடுத்ததாக இரண்டாவது சுற்றில் ஒரு அதிகாரத்தை சொல்லி கேட்கப்படும் ஒரு குறளுக்கு பொருளுரை வழங்க வேண்டும். சரிதான். குறளை மனப்பாடம் பண்றதுக்கே முடியலையா, இதுல பொருள் வேற சொல்லணுமா? திருக்குறள் ஆழமா படிச்சாலே அதோட பொருள் தெரிஞ்சிடும். அவர் காலத்துல கலப்படம் இல்லாத தமிழ் இருந்திருக்கு. அடுத்ததாக மூன்றாவது சுற்று. ஒரு அதிகாரத்தில் 5 குறள்களை சொல்ல வேண்டும். நான்காவது சுற்றில் அதிகாரத்தில் அடங்கி இருக்கும் 10 குறள்களையும் சொல்ல வேண்டும். இதுதான் போட்டியின் விதிமுறைகள். பலே, சரியான போட்டி. பாரதி, இப்பவே ஊட்டி கிளம்பு. இது நம்மளுக்கு சரிப்பட்டு வரன்னு தெரிஞ்சு போச்சு. போட்டியில ஜெயிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாருடா. இந்த போட்டியில எப்படியாச்சும் ஜெயிக்கணும் என்ற அப்பத்தாவை நான் காப்பாற்றணும். போட்டியின் விவரங்களை அறிவித்தாயிற்று. போட்டியாளர்களை மேடைக்கு அழைக்கிறேன். போட்டியின் துவக்கமாக வருவது நம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவன்
கணபதி. வணக்கம். இப்பொழுது கணபதி திருக்குறளை ஒப்புவிக்கப் போகிறான். சார், வான் சிறப்பு அதிகாரத்திலிருந்து ஒரு குறளை சொல்லவும். அவ்வளவுதானா? துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பு. வேற என்னமோ பருமை. துப்பாக்கி. கணபதி, குறளை பிழையோட சொல்ற. அதனால என்ன? எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கேற்ற பரிசு தொகையை குறைத்துக் கொள்ளுங்களேன். டீச்சர், நான் அப்பவே சொன்னேன் இந்த போட்டியில நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு. நீங்க தான் பேர் கொடுக்க சொன்னீங்க. சரி, கிளம்பு. அதாவது டீச்சர், துப்பாக்கி துப்பாய துப்பாக்கு துப்பாக்கு. நீ துப்புனது போதும், கிளம்பு. அடுத்ததாக கோகிலா. பெரியாரை துணைக்கோடல் அதிகாரத்திலிருந்து ஒரு குறள். அறனறிந்து மூத்த அறிவுடையோர் கேண்மை, திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அடுத்ததாக கண்ணம்மா. வணக்கம் சார். கல்வி அதிகாரத்திலிருந்து ஒரு குறள். கற்க கசடர கற்பவை, கற்றபின் நிற்க அதற்கு தக. அடுத்ததாக நந்தினி. அதிகாரம் 63, எடுக்கண் அழியாமை. முயற்சி திருவினையாக்கும். இல்ல இல்ல, அதிகாரம் தப்பு. அடுத்ததாக பாரதி. எல்லாரும் பலமா கை தட்டுங்க. அதிகாரம் 63 ஒரு குறள். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்தூர்வ அஃதொப்பதில். இப்பொழுது முதல் சுற்று நிறைவு பெற்றுள்ளது. அடுத்ததாக இரண்டாவது சுற்று. ஒரு குறளும் பொருளும் சொல்ல வேண்டும். இதில் வெற்றி பெறும் 10 நபர்கள் மட்டுமே இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியும். அடுத்ததாக கண்ணம்மா, அரசு மேல்நிலைப் பள்ளி, செம்மேடு. அதிகாரம் 42 ஒரு குறளும் பொருளும் சொல்ல வேண்டும். கேள்வி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஒருவருக்கு சிறப்பான செல்வமானது செவியால் கேட்கப்படும் கருத்து செல்வமாகும். அக்கேள்வி செல்வம் மற்ற செல்வங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்தது. அறிஞர் பேசுவதை காதால் கேட்டு பெறுகின்ற அறிவுரை ஆகிய செல்வம் அழியும் பொருட்செல்வத்தை விட உயர்ந்தது என்பதாகும்.
மிக சிறப்பாக பொருள் கூறிய கண்ணம்மாவுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக பாரதி. எல்லாம் நல்லா வெட்டிங்க. நல்லா நல்லா. அதிகாரம் 79. நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. ஆடை இழந்தவனின் கை அதை பிடிப்பதற்கு விரைந்து செல்வதைப் போல நண்பனுக்கு துன்பம் வந்தால் உடனே சென்று அதை களைவதே நட்பு. ஐயா, போட்டி நடத்துற வந்திருக்காருங்க. வணக்கங்க. வாங்க 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 வாங்க. ஏனுங்க, போட்டியில் என்னெல்லாம் கேட்பாங்கிற லிஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஐயா, இந்த கவரில் எழுதி கொண்டு வந்திருக்கீங்க. மொத்தம் 10 குறள் படிச்சா போதுங்கய்யா. இதை சரியா சொல்லிட்டாலே போட்டியில் ஜெயிச்சிடலாங்கய்யா. கண்ணம்மா, நீ 1330 குறளை படிக்கணும். நான் இந்த 10 திருக்குறளை படிச்சா போதும். நான் தான் ஜெயிப்பேன். நீ தோத்து போவ. நான் தோக்க வெப்பண்டி. இப்பொழுது 2 சுற்றுகள் முடிந்துள்ளது. அடுத்ததாக 3வது சுற்று. இந்த 3வது சுற்றில் ஒரு அதிகாரத்திலிருந்து 5 குறள்களை சொல்ல வேண்டும். முதலாவதாக மரகதம். அடுத்ததாக கண்ணம்மா. அதிகாரம் 8. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பீனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அறத்திற்கே அன்பு சார்பு என்பதறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புத்தோல் போர்த்த உடம்பு. அடுத்ததாக பாரதி. அதிகாரம் 90. ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுவதெல்லாம் தலை. பெரியாரை பேணாது ஒழுகில் பெரியாரால் பேரா இடும்பை தரும். கெடல் வேண்டின் கேளாது செய்க அடல் வேண்டின் ஆற்றுபவர்கள் இழுக்கு. கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவாருக்கு ஆற்றாதோ இன்னா செயல். குன்றன்னார் குன்ற மதிப்பின் குடியோடு நின்றன்னார் மாய்வர் நிலத்து. போட்டி மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இறுதி சுற்றாக ஒரு அதிகாரத்திலிருந்து 10 குறள்களையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக கண்ணம்மா.
அடுத்ததாக பாரதி. கடுமையான போட்டியானாலும் இருவரும் சமநிலையில் இருக்கிறார்கள். பாரதி மற்றும் கண்ணம்மா இருவரும் சரிக்கு சமமான நிலையில் இருப்பதால் வெற்றியை நிர்ணயிக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். எனவே இறுதி சுற்றாக வரும் திங்கட்கிழமை அன்று இருவருக்கு மட்டும் போட்டி வைத்து ஒருவரை வெற்றி பெற்றவராக அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். பாரதி, இன்னைக்குதான் நீ யாருன்னு இந்த பள்ளிக்கூடத்துக்கே நிரூபிச்சு காட்டியிருக்க. ஆமா பாரதி, நானே அசந்து போயிட்டேனா பாரேன். திருக்குறளை ஒப்பிக்கிறது சாதாரண விஷயமா? நானும் கூட துப்பாக்கி துப்பாய துப்பு ஏன்டா உளர்ற? 2 நாள் மனப்பாடமே செய்ய முடியலன்னு சொல்ல வந்தேன். டேய், அதுக்கெல்லாம் கிட்னி வேணும்டா. இந்த ரேஞ்சுக்கு நீ போனீனா உன்னை மிஞ்ச இந்த ஊருக்குள்ள ஆளே இல்ல பாரதி. என்ன இருந்தாலும் நீ பெரிய விட்டு பொண்ணுங்கிறத நிரூபிச்சிட்ட பாரதி. இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. படிச்சுதான் பொழைக்கணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்ல. ஏதோ கௌரவத்துக்காக பள்ளிக்கூடத்துக்கு வரேன். இது தெரியாம அந்த கண்ணம்மா எனக்கே போட்டியா வந்து நிக்கிறா. போட்டின்னு வந்துட்டா இந்த பாரதி முன்னாடி எவளாச்சும் நிக்க முடியுமா? பாரதி, உன்னை பார்த்து இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்லைன்னு நீ நிரூபிச்சு காட்டிட்ட பாரதி. அதுக்காக உன்னை நான் பாராட்டுறேன். நீ என்ன பாராட்டுறியா? இங்க பாருங்கடி, இவெல்லாம் என்ன பாராட்டுற அளவுக்கு பெரிய மனுஷி ஆயிட்டா. உன்ற தரம் என்ன, என்ற தரம் என்ன? உன்ற பாராட்டு ஆருக்கு வேணும்? திறமை இருக்கவங்கள பாராட்டுறதுக்கு தகுதி ஒன்றும் தேவையில்லை பாரதி. தூங்காம விடிய விடிய படிச்சுதான் நான் திருக்குறளையே ஒப்பிச்சேன். நீயும் அந்த அளவு கஷ்டப்பட்டு இருந்தா தானே ஒப்பிக்க முடியும். அதுக்காக பாராட்டினா தப்பா? இப்பவே பாராட்டிட்டா எப்படி? இன்னொரு ரவுண்ட் இருக்குல்ல, அதுல நான் தான் ஜெயிக்க போறேன். அதுக்கப்புறம் மொத்தமா பாராட்டிக்க. என்ற கூட போட்டின்னு வந்து நிக்கிற நீயே என்ன பாராட்டிட்டா அதை நான் நம்பணுமாக்கும்? பாரதி, நீ தான் என்ன விரோதியாவே பாக்குற. நான் உன்னை அப்படி நினைக்கவே இல்லை. உன்னை என்ற சகோதரி மாதிரி தான் பாக்குறேன். என்னை எதுக்காக இப்படி வெறுக்கிற? எனக்கு போட்டியா வர எவ்வளா இருந்தாலும் எனக்கு எதிரி தாண்டி. படிப்புல நீ வசதியா நிக்கிறனாலதான் எனக்கு அவமானம். இந்த போட்டியில உன்னை தோக்கடிச்சு இந்த தலகுனிய வச்சாதாண்டி என்ற ஆத்திரம் அடங்கும். பாரதி, என்னை தோக்கடிச்சாதான் உன்ற ஆத்திரம் அடங்கும்னா அது அடங்காமலே போயிடும். ஏன்னா இந்த போட்டியில நான் ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கேன். அது உன்னை பழி வாங்கணுங்கிறதுக்காக இல்லை, என்ற அப்பத்தா ஆப்ரேஷனுக்கு பணம் தேவைங்கிறதுக்காக தான். என்ற கிட்ட ஜெயிச்சு பணம் வாங்கி உன்ற அப்பத்தா ஆபரேஷன் நடத்த போறியாக்கும்? ஏண்டி இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ற அப்பத்தா உசுருக்கு போராடிட்டு இருக்காங்க பாரதி. அதுக்காக நான் ஜெயிக்கிறத விட்டு கொடுக்கணும்னு சொல்றியா? உன்ற அப்பத்தா செத்தா என்ன பொழைச்சா என்ன? உன்னை தோக்கடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். வேண்டாம் பாரதி, இப்படிலாம் சபதம் எடுக்காத. நான் ஜெயிச்சிடுவேன். கண்ணம்மா, போட்டின்னு வந்துட்டா போராடி ஜெயிக்கிற வழிய பாரு. எதுக்கு அவகிட்ட பேசிட்டு இருக்க? இவ என்ன ஜெயிக்க போறாளாம். ஏன் ஒன்னு ஜெயிக்க முடியாதாக்கும்? நீ அழகா திருக்குறள் ஒப்பிச்சதுக்கு கண்ணம்மா உன்னை பாராட்டுனா. அதுக்கு நன்றி சொல்லி பழகு. அதுதான் மறுவாத. அத விட்டு போட்டு அவளை கேவலமா பேசிட்டு இருக்க. இவ என்கிட்ட போட்டி போடுறவ தானே. இவ எதுக்கு என்ன பாராட்டுறா? என்கிட்ட தோத்து போயிருவன்ற பயத்துல தானே. இல்ல டீச்சர், நான் மனசார தான் பாராட்டினேன். அது இந்த ஜென்மத்துக்கு புரியலையே. வசதி இருந்து தோல் கொஞ்சம் வெளுப்பா இருந்துட்டா தலகால் புரியாம ஆடுறா. இப்படி உன்னை கேவலமா நினைக்கிறவள நீ ஜெயிச்சு காட்டணும் கண்ணம்மா. அத்தை, எனக்கு வக்காலத்து வாங்காம இவளுக்கு வாங்கிட்டு இருக்கீங்க. பள்ளிக்கூடத்துல என்ன அத்தைன்னு கூப்பிட்டா ஓங்கி அப்பி புடுவேன். வாங்கடி போலாம். கண்ணம்மா, ஒருத்தங்க நம்மள தூக்கி எறிஞ்சு பேசுறாங்கன்னா
அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறதா நல்லது. பாரதி என்ற கிளாஸ்மேட் தானே டீச்சர். அத அவளும் நினைக்கணும்ல. உன்னோட இந்த நல்ல எண்ணம் உன்னை வாழ வைக்கும். ஆனா போட்டியில கலந்துக்கும் போது ஜெயிக்கணுங்கிறதுல மட்டும்தான் குறியா இருக்கணும். ஆறு ஜெயிக்கணுங்கிறது முக்கியம் இல்ல, ஜெயிக்கணுங்கிறது தான் முக்கியம். புரிஞ்சுதா? சரிங்க டீச்சர். சரி, நீ கிளம்பு.